நாங்கள் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து எருக்களம்பூ தான் பறிக்க வந்தோம். எருக்களம்பூ பறிக்கிறவங்க பார்த்து பாருங்க. ஏன்னா இந்த இதுலேருந்து பால் வருங்க பாருங்கள், எவ்வளோ பால் வருது பாருங்க. இதுலேருந்து வர்ற பால் வந்து விஷத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. கண் எதுலேயும் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் திட்டுவாங்க. திட்டி தான் நம்மளை அனுப்பிச்சி விடுவாங்க. ஆக்சுவலாக இந்த பூ நம்ம வந்து பறிச்சுட்டு, எனக்கு தெரிஞ்சு வந்து விநாயகருக்கு மட்டும்தான் எருக்கம்பூ வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். செவ்வந்தி மற்ற அரளிப்பூ கூட எல்லா சாமிக்கும் வச்சுடுறோம். பட் ஆனால் எருக்கம்பூ ஒன்று மட்டும் விநாயகருக்கு உகந்த பூ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஐயோ கிலோ விழுந்துடாமல் இந்த பூவை பறித்து நம்ம இதிலேருந்து இந்த உள்ளே இருக்கிறத நம்ம வந்து எடுத்து மாலையாக கோர்த்து சாமிக்கு வந்து போடுவோம். எருக்கம்பூ மாலை. இது வந்து பண்ணர் வேறு எதுக்குள்ள அருகம்புல் வேறு அறுத்துட்டு வந்திருக்கோம் நாங்கள். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வறண்டு போயிருக்கு, மழை பெய்யாமல் தண்ணி இல்லாமல். ஏதோ கொஞ்சம் அளவு குறைச்சிச்சு அருகம்புல்லுக்கும் எருக்கம்பூவும் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அன்றைக்கி நாங்கள் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி. இவ்வளோ எருக்கம்பூ கிடச்சிருக்கு போதும் எங்களுக்கு. மிச்சம் எங்கள் பிள்ளையார் இருக்குது, குட்டி பிள்ளையார் தான் எங்கள் பிள்ளையார். அருகம்புல் மாலை கட்டுறாங்க எங்கள் அண்ணி வந்து. அருகம்புல் மாலை எப்படி அழகாக இருப்பான். எருக்களம்பூ மாலை. எங்கள் வீட்டு குட்டி விநாயகர் எப்படி அழகாக இருக்காங்க.